டூடு டிவி. ராம்தீன் அப்படிங்கிறவர்கிட்ட காசு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்கல. அவருடைய புது வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல தரையை தோண்டும் போது அங்க சில எலும்பு கூடுகள் கிடைச்சது. இந்த மாதிரி எலும்பு இங்கே இருக்கிறது நல்ல விஷயமே இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னங்க, என் பேச்ச கேளுங்க. இந்த இடத்த வித்துட்டு வேற எங்கேயாவது இடத்த வாங்கலாம். அட, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த விற்கணுன்ற. கிராமத்து ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் எல்லாரும் அங்க ஓடி வந்தாங்க. அப்போ அங்க வந்த அந்த ஊர் தலைவர் இது சரியா இல்லைன்னு சொன்னாரு. இந்த பொம்பளைங்க பேச்சை கேட்டா எந்த வேலையுமே நடக்காது. வீடு கட்டுற வேலை ஆரம்பமாச்சு. அப்போ ஒரு நாள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தலையில ஒரு செங்கல் விழுந்து அவரு மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எழுந்திருச்சு சொன்னாரு, ஐயோ, எலும்பால இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அப்பா, எல்லாரும் தான் சொல்கிறாங்களே, ஏன்பா கேட்க மாட்டீங்க? அட, நீ அவனை மாதிரியே பேசுறியா? சீக்கிரமா அவனை காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. ராம்தீன் யார் பேச்சையும் கேட்கல. ஏன்னா அவரு ரொம்ப கஞ்சனா இருந்தாரு. அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அண்ணே, நான் இங்கே வேலை பார்க்க போகிறதில்ல. யாருன்னா உசுர பணியை வச்சு வேலை பார்ப்பா. ராம்தீன் வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாரு. அவங்கள வச்சு ராவும் பகலுமா வேலை வாங்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது, இந்த வீட்டை நீ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் இங்க வாழ முடியாது. யாரங்க முன்னால வாங்க. அவருடைய வேஷ்டி ஏதோ ஒரு பாறையில சிக்கிக்கிச்சு. அவரு கீழே விழுந்தாரு. அவரு சமாளிச்சு எழுந்திருச்சாரு. அப்புறம் பார்த்தாரு, அவங்க நெத்தியில பெரிய காயம் பட்டுச்சு. ராம்தீன் அவருடைய வீட்டுக்கு ஓடினாரு. ஆனா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. எப்படியோ 6 மாசத்துல அவர் வீடை கட்டி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பூஜையை செஞ்சுட்டு அந்த வீட்டிலேயே தங்க முடிவு செஞ்சாரு. ஆனா எந்த கொண்டாட்டமும் அங்க இல்லை. அன்னைக்கு நைட்டு அவரு கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. நடுராத்திரி ஆயிடுச்சு. ஐயோ, யார் அது? ஏன் கழுத பிடிக்கிறீங்க? எனக்கு ஏன் பாய பிடிக்கிறீங்க? நான் கீழே விழுந்துருவேன். என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாரும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இந்த இடத்துல எதுக்கு வீடு கட்டின? இது என்னோட இடம். ஏன் யார் அது? நான் இந்த இடத்த 2 லட்சம் கொடுத்து இலாவகிட்ட வந்து வாங்கினேனே, அது அவனோட இடம்னு சொன்னானே. நான் இந்த இடத்துல யாரும் தங்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இங்கிருந்து போ. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களேன். ஐயோ, வீடியோ கூப்பிடுங்க. ஐயோ, உள்ள ஏதோ பேய் இருக்க போல இருக்கு. என் பாயை எடுத்து வெளில போடுங்க, எனக்கு பயமா இருக்கு. பேயா? எங்க இருக்கு பேய்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. வேண்டான்னு சொன்னப்ப கேட்கல, இப்ப பாருங்க. வீரு, வீரு, வேகமா வா. என்னப்பாச்சு? இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கு. யாரோ என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அது ஒரு வாட்டி எச்சரிக்கை படிச்சு இந்த இடம் எனக்கு சொந்தமானது போயிட்டுன்னு சொல்லிச்சு. அப்புறம் என் பாயை சுருட்டி போடுச்சு. அப்பா, நான் உங்க கூட தூங்குறேன், நீங்கள் நிம்மதியாக படுத்துங்க. குசும், நீ எங்கே இரு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடிஞ்சிருச்சு. ஐயோ, என் கழுத்தை விடு. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? விடியட்டும், கொஞ்சமாவது யோசிக்க முடியா? வியாபாரம் பேசுறியா நீ? உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைமு. அதுக்கப்புறம் உன்னை யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. என் கழுத்தை விடு. ஐயோ, என்னால் மூச்சு விட முடியல. அப்பா, என்னாச்சு? வேறு, நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. குசும், நீ இங்கே இரு. என்னை தனியாக விட்டு போகாத. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. தம்பி, என்னாச்சு? நேத்தானே நம்ம பார்த்தோம், அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப வீக்கமாக இருக்கு. என்னால் எதுவுமே முடியல. ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. நான் அந்த சீட்டில் எல்லாமே எழுதிருக்கேன். இப்போ எனக்கு புரியுது.
தம்பி வீரு, நீ என் கூட வா. வீரு அப்புறம் டாக்டர் கிராமத்தை விட்டு வெளியே வந்தாங்க. வீரு, உங்கள் அப்பாவை புது வீட்டில் இருக்கிற அந்த பேய் பிடிச்சி வச்சிருக்கு. இது சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சந்தன் நகரில் இருக்கிற பகத்சிங் சர்வீஸ் தான் பார்க்கணும். ரொம்ப தூரத்துலேருந்து அவரை பார்க்க வருவாங்க. நீயும் போயிட்டு அவரை எப்படியாவது கூட்டிட்டு வா. இதை பற்றி வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்லாத. அப்படி இல்லைன்னா அந்த பேய் உங்கள் அப்பாவை இன்னும் பயன்படுத்தும். இன்னொரு விஷயம், அவரை எப்பவுமே தனியாக விடாதீங்க. அந்த பேய் தனியாக இருக்கும்போது தான் வருது. இந்த சீட்டை கொண்டு போய் சுவாமி பகத்கிட்ட கொடு. அப்பா, இந்த மருந்து சாப்பிடுங்க. அம்மா, இப்போ நான் சந்தன் நகர் போகணும், வரத்துக்கு லேட் ஆகும். வீரு அவனுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். அம்மா, அப்பாவை தனியாக விட்டு எங்கேயும் போகாதீங்க. வீரு, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். அம்மா, அப்பாவை தனியாக விடாதீங்க. வீரு வண்டியை ஓட்டிக்கிட்டே முனிவர் பகத்சியோட வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. அவன் அந்த கதவை ரொம்ப வேகமா தட்டினான். யாரை பார்த்து கதவு தட்டுறீங்க? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. எங்கிருந்து வரீங்க? என்ன வேணும்? வீரு டாக்டர் கொடுத்த அந்த சீட்டை அவர்கிட்ட கொடுத்து, என் அப்பா பேர் ராம்தீன். நான் கேசவ நகர்லேருந்து வரேன். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா நைட்டெல்லாம் பேய் பேய்னு கத்துறாரு. பயந்து போய் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. டாக்டர் தான் சொன்னார், உங்களை போய் பாருங்க, அவர் உதவுவாருன்ட்டு. சீட்டை படிச்சதும் அவரு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு, சரி வா, நம்ம எப்படி போகலாம்? என்கிட்ட வண்டி இருக்கு, போகலாம். பகத்ஜி அவருடைய பையில தேவையான சில பொருட்களை எடுத்துக்கிட்டாரு. வீரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். பகத்ஜி அவன் கூட வண்டியில் உட்கார்ந்தாரு. அப்புறம் அவனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வாங்க சுவாமி. அம்மா, அப்பா எங்க? இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. வாங்க, அவங்க பக்கத்துலேயே போகலாம். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. வீருவோட அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பகத்ஜி அந்த தண்ணியை அவர் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப ஆழமா தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப பிடிவாதமான பேயா தான் இருக்கு. நீங்க இங்க எவ்வளவு நல்லா இருக்கீங்க? சுவாமிஜி, நேற்று தான் பூஜை பண்ணோம். நேற்று நைட்லேருந்து எங்கள் அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ராம்தீன், ராம்தீன், எழுந்து இங்க வந்து பாரு. இப்போ திடீர்னு ராம்தீன் எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு. அவருடைய குரல் ரொம்ப பயங்கரமா மாறி இருந்துச்சு. வீருவும் அவங்க அம்மாவும் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பயந்து போய் ஒருத்தங்களை பார்த்துட்டாங்க. நான் அவங்கிட்ட சொன்னேன், அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு. எனக்கும் அவனுக்கும் தான், இடையில நீ வராத. நீ இருக்கிறதுக்கு இந்த இடம் இது கேட்குற? இவ்வளோ பெரிய கிராமத்தில் நீ எங்கே வேணாலும் இருக்கலாமே. நான் ஏன் இங்கேருந்து போகணும்? அவங்க தான் இங்கேருந்து போகணும். இங்கேருந்து என்னை யாராலும் அனுப்ப முடியாது. வேறு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான். வீரு அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த ஓம குண்டத்தையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? நெருப்பு கட்டாதீங்க. ராம்தீன் திடீர்னு அவருடைய மனைவியோட தலைமுடியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு. வீரு அவங்க அம்மாவை காப்பாற்ற போனப்போ அவரு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. பகத்ஜி ஓம குண்டத்துல நெருப்பு பற்ற வச்சு கண்களை மூடி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதும் திடீர்னு கதவு ஜன்னல் எல்லாம் ஜோரா அடிக்க ஆரம்பிச்சது. காத்து வேகமா அடிச்சதுனால நெருப்பு அணைஞ்சு போச்சு. ராம்தீன் ஜன்னலை நோக்கி ஓடினான். அப்போ பகத்ஜி காத்துல மிதக்க ஆரம்பிச்சாரு. வீரு, அந்த தனிப்பட்டில் கொடு. பகத்ஜி மந்திர தண்ணியையும் விபூதியையும் வீடு முழுக்க தெளிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் கீழே வந்துட்டாரு. பகத்ஜி மறுபடியும் ஓமகுண்டத்துல நெருப்பு பற்ற வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் கல்கத்தால ஒரு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ராப்பகலாக கஷ்டப்பட்டு என் தம்பிக்கு நான் பணத்தை அமிச்சேன். என் குடும்பம் இங்கே தான் வாழ்ந்துச்சு. என் தம்பியும் அவனோட மனைவியும்
பேரில் இந்த இடத்த வாங்கினாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. மில்லை மூடிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி கிராமத்துக்கே போனேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் என் தம்பியும் தம்பி மனைவியும் பார்த்து பேசினேன். எனக்கு சந்தேகம் வந்து நான் கேள்வி மேலே கேள்வி அவங்கள கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க ஆத்திரத்தில் என் கழுத்தை நெரிச்சு என்னை அங்கேயே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல என்ன புதைச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் எங்கே போகிறது? உனக்கு அநியாயம் தான் நடந்திருக்கு. உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் பழி வாங்குறத விட்டுட்டு எதுக்கு இந்த அப்பாவி மகளை இப்படி வாட்டுற? அவங்க 2 பேரையும் நான் எப்போவோ கொண்டுட்டேன். இந்த புகையால் எனக்கு மூச்சு முட்டுது. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போயிடுறேன். என்னை விடு. பகத்ஜி மறுபடியும் மந்திரத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் எங்கேருந்து போயிடுறேன். இந்த ராம்தீன் அப்புறம் என்னோட முக்திக்காகவும் இங்கே பூஜை பண்ணணும். பகத்ஜி 2 மணி நேரம் பூஜை செஞ்சு அப்புறம் எழுந்திரிச்சாரு. சுவாமி, என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அதே மாதிரி அந்த பேய்க்கு நீங்கள் தான் முக்தி தரணும். அடுத்த நாள் அந்த பேயோட ஆத்மா முக்தி அடைய எல்லாரும் பூஜை செஞ்சாங்க. இப்போ ராம்தீனோட வீட்டில் பேயோட தொல்லையே இல்லை. பகத்ஜி கிளம்புறதுக்காக அவருடைய பையன் மாட்டினாரு. ராம்தீன் அவருக்காக 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து அவருக்கு துணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்போ பகத்ஜி சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ சரியாயிட்டில்ல, அது போதும் எனக்கு. வெளியே வந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. பகத்ஜி, இப்போ சொல்லுங்க, யார் வீட்டை கொள்ளடிக்கலாம்? வாய மூடுறியா? உனக்கு முக்தி வேணுமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அது பேய் வீடு கிடையாது. பகத்ஜியும் அந்த பேயும் சேர்ந்து இன்னொரு புது வீட்டு பேரு போட்டுட்டு இருந்தாங்க. நான் மொட்டை அடிக்க மாட்டேம்மா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். எவ்வளவு தூசி, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ், கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டாண்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா, எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நிலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளவு அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நிலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேட்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுக்கிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான்.
வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா? அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே. நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், பாபா இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கபாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடுராத்திரி, அடர்ந்த காடு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நீலேஷ் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு என்ன இது? என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒண்ணு அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு. வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன். நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்புதான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில விளையாடுற. எந்த பேயாலும் என்னை கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தாயவன். பூது மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான்.
பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல, அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டை அடிச்சிருச்சு. நிலேஷ், நீ தானே கூட்டிட்டு வந்த இவன? பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷான், பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. ஒரு வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையை கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன், அத கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு. அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீ தான் அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான், அந்த திருடன் நான் தான்ப்பா. நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலைய மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. பட்டணத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கொஞ்சம் ஆட்கள் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்தோட சூழ்நிலை இப்போ சுத்தமா சரியில்லை. அந்த ஊர்ல மழையும் வராது, விவசாயமும் செய்ய முடியாது. அந்த ஊர்ல கருப்பா ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேர் என்னமோ கலாவதி தான். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை கருப்பி கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அவ எல்லார்கிட்டயும் எத்தனையோ தடவை சொன்னா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, என்ன நம்புங்கன்னு. ஆனா அவ பேச்ச யாருமே காது கொடுத்து கேட்கல.
ஒரு நாள் கலாவதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனான். நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து, கலாவதி ரொம்ப நாளாவே ஏதோ சோகமா இருந்தா, அவ ஏதாவது தப்பா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளோ? கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இவ விழுந்து ஏதாச்சு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இன்னும் பயமுடுத்துறீங்களா? கலாவதி உங்களால தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அவளை கருப்பின்னு சொன்னதுனாலதான் அவ இப்ப இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் போய் அந்த கருப்பியை தேடலாம். இல்ல அந்த கலாவதியை தேடலாம் வாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலாவதிய பக்கத்தூர்ல அந்த ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமே இவளுடைய தொல்லை நமக்கு இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா வெளியே மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. அன்னைக்கு நைட் முழுக்க கலாவதியை தேடி அலைஞ்சாங்க. ஆனா கலாவதி கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த கருப்பி எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற? சொல்லு. அடே, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பாடா. இந்த ராத்திரில தேடினா எப்படி கிடைப்பா? அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தேடினாலும் கலாவதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. கலாவதியை நினைச்சு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பாட, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு பிடிச்சிருந்த சனி தொலைஞ்சிருச்சு. இனிமே நம்ம கிராமம் எங்கேயோ போக போகுது. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய மில் திறக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் அங்க வேலைக்கு கூப்பிடுவான். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கலாவதி வராததை நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அந்த பணக்காரன் அந்த ஊர்ல இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களாவுல தன்னுடைய ஃபேக்டரிய ஆரம்பிச்சான். எல்லா வியவஸ்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. வேலை தொடங்குனதும் அந்த பணக்காரன் அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் எல்லாரும் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த ஃபேக்டரியில கரண்ட் கட் ஆச்சு. எல்லா இடமும் பார்க்க இருட்டால மூழ்கி இருந்தது. யாருப்பா அது கரண்ட் ஆஃப் பண்ணது? இத்தனை நாளா இந்த மாதிரி கரண்ட் போகவே இல்லையே. யாராச்சும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா. அப்போ அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் இந்த இருட்டை உருவாக்குனேன். நான் உங்க உயிரை எடுக்க போறேன். நீ யாரு? எதுக்கு எங்களை இப்படி பயமுடுத்துற? நாங்க உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. என்ன வேணும் உங்களுக்கு? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நாகினி எங்களை விட்டுரு. நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்? நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? இங்க தப்பு செய்யறதுக்காக வந்தவர் நான் தான். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரும்போது உங்க முகம் கை கால் எல்லாத்துலயும் நிலக்கரிய பூசிக்கிட்டு வரணும். அப்படி நீங்க வரும்போது பூசிக்கிட்டு வரலன்னா உங்க எல்லாரையும் அதே நிலக்கரியில போட்டு சுட்டுடுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். மறுநாள் ஒருத்தன் அவன் உடம்புல நிலக்கரிய பூசிக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி கேட்டா, என்னங்க இது? எதுக்காக நிலக்கரிய பூசிக்கிறீங்க? எல்லாரும் முகத்துக்கு பவுடர் பூசுவாங்க, நீங்க இத பூசிக்கிறீங்க? நீ வாய மூடு. நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். இப்படி சொல்லி அவன் வேலைக்கு கிளம்புவான்.
அவனை பார்த்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இத பூசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? எல்லாரும் கூந்தலுக்கு தான் மை பூசுவாங்க, இவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா பூசிருக்க. ஆனா அவன் மட்டும் அவங்க பேச்ச கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் 2 பேரு நிலக்கரிய அவங்க உடம்புல பூசிக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அவங்கள பார்த்து கிராமத்து மக்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 பேரு முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. 4வது நாள் எல்லாருமே முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேக்டரியோட முதலாளி வந்து நின்னு இருப்பான். இதெல்லாம் என்ன என்ன நடக்குது எனக்கு தெரியாம? துணியெல்லாம் கருப்பாக்குறீங்களா? இருங்க, உங்களை ஜெயில போடுறேன். இல்ல முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்க, இதுல எங்களோட தப்பு ஒண்ணுமே இல்ல. வேலைக்காரங்க அந்த எஜமான் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எப்படி இருப்பா உங்களோட இச்சாதாரி நாகினி? என்ன சொன்ன உங்களோட இச்சாதாரி நாகினி? பேயும் இல்ல பிசாசும் இல்ல, நான் தான் இச்சாதாரி நாகினின்னு சொல்லுச்சா? அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பயந்துகிட்டே கேட்டாங்க, முதலாளி இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இச்சாதாரி நாகம். நான் தான் இந்த பணக்கார விஷயத்துல உங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சேன். இந்த விளையாட்டு எல்லாமே என்னோடது தான். நாங்கெல்லாம் உனக்கு என்ன பண்ணோம்? எதுக்கு இந்த மாதிரி இம்சை பண்ற? என்ன, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களா? சரி சொல்லுங்க, கலாவதி என்ன தப்பு செஞ்சா? கலாவதி? கலாவதி? கலாவதியா? நான் தான் கலாவதி. நீங்க எல்லாரும் சேர்ந்து கருப்பி கருப்பின்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்துனீங்களே, அதே கலாவதி தான் நான். இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நாகினி அவங்க கிட்ட சொன்னா கலாவதி அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டா, அவங்களால அவ தினமும் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அப்புறம் கலாவதி ஒரு மிகப்பெரிய சிவபக்தேன்னு சொன்னா. அவ எப்பவுமே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவா. கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்ச? என்னை எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்றாங்க, என்னால தாங்கிக்க முடியல. என்னுடைய இந்த உருவம் மாறுமா மாறாதா? உனக்கு நான் சொல்றது கேக்குதா? இப்பவாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவியா? அப்படி நிறைவேற்றலனா நான் இங்கேயே விழுந்து செத்துருவேன். எப்பவுமே நான் சிவன் கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிவனுக்கு நான் சொன்னது கேட்டுருச்சு. அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கலாவதி, உன்னோட சோகத்துக்கு காரணம் உன்னோட நிறமல்ல, ஜனங்களின் சிந்தனை. இந்த மாதிரி சிந்தனை பாவத்துக்கு சரிசமமானது. ஜனங்க உன்னோட தோற்றத்தை பார்த்து தானே திட்டுறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அதனால உன்னோட உருவத்தை நீ மாத்திக்கலாம். உனக்கு இச்சாதாரி நாகினி வரம் கொடுக்குறேன். இப்படி சொல்லி இச்சாதாரி நாகம் கலாவதியோட உருவத்துக்கு மாறி தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டா. உன்னை திட்டின மாதிரியே எங்களை திட்டுறத 2 நாள் கேட்க முடியல. ஆனா உன்னை வருஷமெல்லாம் திட்டிருக்கோம். எங்களை மன்னிச்சிரு கலாவதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்க இனிமே யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நாகினி மறுபடியும் வருவா.